Hi guys, welcome to my channel. So இந்த hat video எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த yarn யூஸ் பண்றேன். நீங்க எந்த yarn யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்தவ needle யூஸ் பண்ணனும். இதுக்கு பேர் chunky yarn. So இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயே பாத்தீங்கன்னா 5.5 to 6.5 mm needle யூஸ் பண்ணனும்னு போட்டுருக்கு. So அந்த thread சைஸும் needle சைஸ்க்கு வர சைஸ் hatோட சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து 5.5 mm நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நான் பண்ணுற மாதிரி ஹேட் வரும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணணும்னு தெரிலன்னா அதுக்கு தனியாக நான் வீடியோ பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம செயின் 3 வந்து பண்ணணும். இது வந்து நம்ம ஹேட்டோட பேஸ். ஸோ செயினும் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னா அதுக்கும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதாவது அது உள்ளாடி ஒரு லூப் எடுத்து நீடில் இருக்க லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்திங்கன்னா அந்த 3 ஸ்டிச்சையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு லூப் அது மறைஞ்சிட்ருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு லூப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது மேலே இருக்க ஃபஸ்ட்டு 2 த்ரெட் இல்லை, அந்த 2 த்ரெட்டுக்கு கீழே இருக்கிற கேப்பில் வந்து ஒரு லூப், சின்ன லூப் மாதிரி எடுத்து நம்ம பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அதுக்குள்ளாடி ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லூப்புக்குள்ளாடி 10 ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த லூப்புக்குள்ளாடி விடுறோம். அதாவது இந்த 2 த்ரெட்டுக்கு யானுக்கு நடுவில் இருக்க கேப்பில் இல்லை, அந்த 2 யானுக்கு கீழே இருக்க கேப், அதாவது 3 ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்க கேப்பில் விட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறோம். ஸோ இப்போ 1 பண்ணியாச்சு. அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதல்ல நம்ம ஸ்லிப் நாட் போடும்போது கொஞ்சம் யான் நல்லா ஹேங் ஆகிட்டுருக்குல்ல, இதை வந்து நம்ம நடுவில் பிடிச்சிட்டு அதை வந்து சுற்றி நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். அப்படி பண்ணோன்னா அந்த யான் வந்து அந்த ரவுண்ட்லேயே வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். ஸோ இப்படி அந்த யானை மறைச்சி நம்ம ஒரு ரவுண்டாட்டு 10 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் பண்ணணும். ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னு தெரிலனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க புதுசாக பண்ணுறவங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 10 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரவுண்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். அதாவது ஒரே ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 2 ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஃப்டி பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேயாக பண்ணணும். ஸோ இப்போ ஒரு ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேயாக அந்த எண்ட் வேறு பண்ணணும். ஸோ இப்போ இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேயாக பண்ணியாச்சு. இப்போ இந்த எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 20 ஸ்டிச்சஸ் வந்து இருக்கணும் இந்த ரவுண்டில். ஸோ இப்போ இந்த அடுத்தது வந்து ரவுண்ட் 3. இதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்படி ஆல்டர்னேட் பண்ணி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஹோல் ரவுண்டும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை எப்போவும் மார்க் பண்ணிக்கோங்க, ரவுண்டோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை. ஏன்னா பிகினர்ஸ்னால உங்களுக்கு இது மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில்
ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்படி 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்படி அந்த ஹோல் ரவுண்டுக்கும் அந்த ஸ்டிச் மார்க்கர் வச்சுருக்கீங்களா அந்த எண்டு வேறு நம்ம வந்து இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி பண்ணணும். இந்த ஒரு எண்டு வேறு. ஸோ இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டோம். கடைசி ஸ்டிச் இருக்குது. ஸோ கடைசி ஸ்டிச்சில் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் முடிப்போம். ஸோ இப்போ வந்து ரவுண்ட் 3 முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு டோட்டலில் 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும் அந்த ரவுண்ட் 3க்கு. இப்போ அடுத்தது ரவுண்ட் 4 பண்ணுறோம். ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்ட் 4க்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம வந்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ 2 பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ ஒரு செட்டு முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் செட்டு திருப்பி 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 இதில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அப்புறம் அப்படி நீங்கள் இந்த ஹோல் ரவுண்டு ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு இந்த எண்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட் செட்டு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அடுத்த 2 ஸ்டிச்சில். இது பேசிக்காக என்ன, நாங்கள் இந்த ரவுண்டுக்கு சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும், அதனால இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ரவுண்ட் 4 முடிஞ்சுது. இனி அடுத்தது ரவுண்ட் 5. இந்த ரவுண்ட் 4ல் உங்களுக்கு 40 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ இப்போது ரவுண்ட் 5ல் ஃபஸ்ட் ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் அடுத்து 3 ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அது வந்து ஒரு செட்டு. ஸோ இப்போ வந்து ரவுண்ட் 5க்கு ஃபஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட் ஸ்டிச்சில் இப்போ 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்த 3 ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்படி இந்த செட்டை ஹோலாக இந்த ரவுண்ட் ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஹோல் ரவுண்டு ஃபுல்லாக அந்த செட் ரிப்பீட் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேயாக பண்ணி ஹோல் ரவுண்டு ஃபுல்லாக பண்ணணும். அப்படி 10 ரவுண்ட்ஸுக்கு நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும். அந்த சேம் பேட்டர்ன் தான் 10 ரவுண்டு. இது வந்து என்னென்னா இந்த ஹேட்டோட ஹைட்டுக்கு நம்ம வந்து ஹேட்டோட பேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த 10 ஹாஃப் டபுள் க்ரோஷே சுற்றி பண்ணுறது வந்து இந்த ஹேட்டோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த 10 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. நான் வந்து 13 ரவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 10 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எப்படி எண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த பார்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிங்கன்னா அந்த பார்டர் வந்து அழகாக இருக்கும். ஸோ சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னு தெரிலனா அதுக்கும் நான் வந்து வீடியோ லிங்க் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த ஹேட்டோட பேஸ். ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு ரவுண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே அந்த ரவுண்டு ஃபுல்லாக பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் 2 ரவுண்டு கூட பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒரு ரவுண்டு தான் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே பண்ணணும் இந்த எண்டு வர. ஸோ இப்போ இந்த எண்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹேட்டை எப்படி எண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம எண்ட் பண்ண போகிறோம்.
இதை எடுத்துட்டு அந்த ஸ்டிச் வழியாக விட்டு அது வழியாக ஒரு லூப் எடுத்து நம்ம நீடில் இருக்க லூப் வழியாக ஒரு லூப் எடுத்து இது இப்போ ஸ்லிப் ஸ்டிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த யானை கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த யானை வந்து இப்படியே கூட ட்ரை பண்ணலாம், இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரை பண்ணால் வெளியில் தெரியும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த லூஸ் எண்ட் வழியாக அந்த லூப் வழியாக உள்ளே விட்டு வெளியில் எடுத்து டைட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த லூஸாக இருக்கிற யானை இருக்குல்ல, லூஸ் எண்ட் யானை வந்து ஒரு நீடில்குள்ளே விட்டு நம்ம வந்து அந்த ஹேட்டில் வந்து அப்படி வீவ் பண்ணி எடுத்துடலாம். எப்படின்னா அது வந்து உள்ளே மறைஞ்சிரும், இந்த யானை வந்து வெளியில் தெரியாது. ஸோ இப்போ என்னென்னா அந்த ஹேட்டுக்கு உள்ளே வெளியில் பார்க்க சைடில் இந்த ஹேட்டுக்கு உள்ளே பார்க்குற சைடில் நம்ம வந்து இந்த யானை வந்து வீவ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி உள்ளே வெளியிலன்ட்டு வீவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. பேசிக்காக நம்ம இந்த யானை வந்து ஹைட் பண்ணுறோம், அதுக்காக நம்ம சும்மா இந்த மாதிரி மற்ற யானைக்கு உள்ளே வெளியில் அப்படி விட்டு எடுக்கணும். இப்போ ஃபுல்லாக விட்டு எடுத்துச்சு பாருங்கள். இந்த சைடில் ஒன்றுமே தெரியல பாருங்கள். ஸோ இப்போ இந்த லூஸாக இருக்க யானை வந்து நம்ம உள்ளே விட்டு சும்மா சாதா ஒரு நாட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேட் ரெடி. ஸோ நான் வந்து 13 ரவுண்ட்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணேன். உங்கள்கிட்ட அங்கே 10 ரவுண்ட்ஸ் தான் சொன்னேன். அது அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண டயமீட்டர் வந்து இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிங்கன்னா பெரிய உங்களுக்கு கூட நீங்கள் பண்ணலாம். அதாவது உங்கள் ஹெட்டோட சைஸுக்கு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அதுக்கேற்றவாறு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணோம்ல, அதை பெருசாக பண்ணணும். இப்போ உங்களுக்கு இந்த லென்த்து ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம் கீழே. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஹேட்டோட ஹைட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பேபிக்கு அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னங்க இவ்வளோ 13 இது வேண்டாம், ஹாஃப் இது போதும். அதாவது ஒரு 10 இல்லை ஒரு 10 கிட்ட வந்து உங்களுக்கு போதும். ஒரு பேபிக்கெல்லாம் நியூபார்ன் பேபிக்குன்னெலாம் பார்த்திங்கன்னா அதோட குட்டியாகவே போதும். ஏன்னா பேபி ஹெட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக தானே இருக்கும், அதனால் அதோட கம்மியாக பண்ணிக்கலாம். ஒரு 8, 7 அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணது வந்து ஒரு 1 இயர் ஓல்டு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.